ஜாதகத்துல செவ்வாய் தோஷம். இப்ப பொருத்தம் பார்க்க வரும்போது பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால கல்யாணம் டிலே ஆகும், பையன் கிடைக்காது, மேரேஜ் ரொம்ப தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள், தப்பா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் விபரீதமாகும், ஆயுளுக்கே கண்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தவறான புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு. அது கிடையாதுங்க. உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கும்போது ஒரு பெண் ஜாதகத்துல கணவரை குடிக்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கு. ஆத்ம பலம், ஆன்மீக பலம், இது எல்லாமே ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே கொடுக்கும். ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப டாமினண்டா இருந்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மெலிஸ்டிக் பர்சனாலிட்டியோட இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பெண்மார் இருந்தாலும் அதோட பாவனைகள், பேச்சுகள் இது எல்லாமே ஆணா இருக்கும். ஒரு சார்ட்டை பார்க்கும்போது செவ்வாய் பொதுவா சொல்லுவாங்க உங்களுக்கு 2ல செவ்வாய், 4ல செவ்வாய், 8ல செவ்வாய் இருக்கு, லக்னத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரியானதுக்கு இப்படிதான் நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஆண்களை மேட்ச் பண்ணணும்னா அது கம்பல்சரியே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாங்கல்யம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சிகளுக்கு நெக்ஸ்ட் கொண்டு போகக்கூடிய பலம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டாயமா செக்ஸ் எடுக்கும்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் கம்ப்ளீட்டா ஒரு ஆண் கையில தான் இருக்கு. ஸோ இந்த மேல் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்குறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்க. விதவைகள் விடோஸ் ஆயிடுறாங்க, சீக்கிரம் இதாகிறாங்க, அதுக்கு இந்த செவ்வாய் ஒரு காரணமா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாங்க. ஏன்னா ஜாதக அமைப்புகளை இருக்கிறதுலே உங்களுக்கு 12 கட்டங்கள். அந்த 12 கட்டத்துல எங்கேயாவது செவ்வாய் ஒரு இடத்துல உட்காந்துதான் ஆகணும். அந்த செவ்வாய் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரு, வலுவிழந்து இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கான்செப்ட். ஸோ எப்பயுமே இந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, கம்பேட்டபிலிட்டி சார்ட் அந்த ஆணோட ஜாதகத்தையும் வச்சு பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வருங்க. அதனால வரி பண்ண வேண்டாம். இந்த செவ்வாய் தோஷம் ரொம்ப கெடுதலோ ரொம்ப பிரச்சனைகளோ பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஜாதகத்தை நீங்க அலாசி பார்த்து உங்களுக்கான அனலைசேஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு கிளியர் புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்.